أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்தனை பேர்கள் மீதும் என்றும் நலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய குத்துபாவின் தலைப்பு லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவின் யதார்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா கலிமத்துல் இஹ்லாஸ், உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிற கலிமா. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா கலிமத்து தக்வா, இறையச்சத்தின் வார்த்தை. அது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா அல் உர்வத்துல் உஸ்கா, பலமான ஒரு கயிறாக இருக்கிறது, அல்லாஹ்வின் கயிறு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா நரகத்திலிருந்து காப்பாற்றி விடுதலை செய்யக்கூடிய ஒரு கலிமா. யார் அதை இஹ்லாஸான முறையில் மெய்ப்பித்தவர்களாக மொழிந்து செயல்படுகிறார்களோ அவர்களுடைய கடைசி வார்த்தை மன் கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைகிறதோ அவர் சொர்க்கம் செல்வார். இப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய சிறப்பு இந்த அளவுக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாவா களத்தில் அதிகம் மக்காவில் ஏற்பட்ட நெருக்கடிக்கு பாதுகாப்பாக இருந்த அபூ தாலிப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் கூட பிறந்த சகோதரர், அவர்கள் மரண வேளையில் இருக்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க போகிறார். புரிந்து கொண்டார்கள் கடைசி கட்டத்தில் அபூ தாலிப் இருக்கிறார் என்பதை. அவர்களிடத்தில் சொன்னார்கள், யா அம்மி குல் லா இலாஹ இல்லல்லாஹ், எனது சிறிய தந்தையே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு, கலிமா உஹாஜுல் லக பிஹா இன்தல்லாஹ், நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கால் மரணம் வந்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் நான் உங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வேன், வாதாடுவேன், அல்லது நான் சாட்சி சொல்வேன்
நீங்க களிமா சொன்னீர்கள் என்று அதை மட்டும் சொல்லிவிடுங்கள். பக்கத்தில் நின்ற அபூஜஹலும் அதே போன்ற அப்துல்லாஹ் இப்னு அபு உமையா இந்த இருவர்களும் கேட்டார்கள் அபு தாலிபை பார்த்தா, தர்ஹபு அன் மில்லதி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டு போகிறீரா? முஹம்மது சொல்லுகிற இந்த வார்த்தையை சொல்லிவிட்டால் நம்முடைய கலாச்சாரம் என்னாவது, நம்முடைய பாரம்பரியம் என்னாவது? எனவே சொல்லாதீர்கள் என்று நெருக்கடி கொடுக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொல்ல மறுத்து விட்டார். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் நான் வாதாடுவேன் என்று சொல்கிற அளவுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சாதாரண வார்த்தை அல்ல. அதே போன்று ஒரு சிறியவர், ஒரு குலாம், யகூதி சிறியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பணிவிடை செய்து கொண்டிருந்தவர். மரண தருவாயில் இருக்க, உடம்பு சரியில்லை, ரசூலுல்லாஹ் போய் பார்க்க போறாங்க. பார்க்க போகிற பொழுது அவர் கடைசி கட்டத்தில் இருக்கிறார், சிறுவர். அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்லிம் யா குலாம் அஸ்லிம், சிறுவனை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல். அவர் உடனே தன்னுடைய பக்கத்தில் இருந்த தந்தையை பார்த்தார். தந்தை சொன்ன அத்தே அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்படு, களிமாவை சொல் என்று சொன்னார். அவர் களிமாவை சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற களிமாவை சொன்னார். சொன்ன பிறகு, சொன்னவுடன் அவருடைய ரூஹு போய்விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை புகழ்ந்து இப்படி சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்கதஹு மினன் நார். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த சிறுவனை நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி விட்டான். இந்த களிமாவுக்கு எவ்வளவு மகிமை இருக்கிறது பார். யூத சிறுவன் மரணிக்கிற பொழுது சொன்ன ஒரு வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்கதஹுல்லாஹு மினன் நார், நரக நெருப்பிலிருந்து அவளை பாதுகாத்துக் கொண்டு. எந்தவித கஷ்டப்படாம நமக்கு அந்த களிமா கிடைச்சிருக்கு. எந்தவித வேதனைப்படாம இந்த களிமாவை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி அவர்கள் மூலமாக நாமும் முஸ்லிமாக இருக்கிறோம். எந்த நெருக்கடியும் நாம் சந்திக்கவில்லை, எந்தவித மிரட்டலும் இல்லை. இந்த களிமாவை நம்ம சொல்லி இருக்கிறோம். அந்த சிறுவர் இப்படி மரணித்த உடன் தன்னுடைய தோழர்கள்ட்ட சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை குளிப்பாட்டுங்கள், இவருக்கு கஃபினூஹு கஃனிடுங்கள், வஸல்லூஹு இவருக்கு தொழ வையுங்கள், ثم دفن الى மகாபிரில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய மக்பராவில் இவரை அடக்குங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து இப்படி சொன்னார்கள். என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய அந்த தத்துவம், யதார்த்தம் சாதாரணமானதல்ல. சும்மா லேசா நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கிறோம், லேசா நினைச்சிட்டு போயிடக்கூடாது. அதற்கு அவ்வளவு ஹகீகத் இருக்கிறது, அவ்வளவு மகிமை இருக்கிறது, அவ்வளவு யதார்த்தம் இருக்கிறது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி சொன்னார்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன் என்று சொன்னார். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, வெற்றி உங்களுக்கு தொடர்ந்து வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். சுற்றி இருக்கிற அரசர்களுக்கெல்லாம் மடல் எழுதும் போது எழுதினார்கள், அஸ்லிம் தஸ்லம், கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஈடேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவு பெரிய வார்த்தை. அதை நம்ம லேசா சொல்லி இருக்கிறோம், எந்த நெருக்கடியும் பெறவில்லை. எனவே வெறுமன லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றதா? இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாம் சொல்லி இருக்கிறோம், வெறுமன சொல்றதா? நாவால் மட்டும் சொன்னால் போதுமா? உள்ளபடியாக இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது நாவால் மொழிதல், உள்ளத்தால் உறுதி கொள்ளுதல், நம்முடைய உறுப்புகளால் செயல்படுதல். இது மொத்தமா சேர்த்து தான் அவர் முஸ்லிம். ஒருவர் நாவினால் மட்டும் சொல்லி இருக்கிறார், உள்ளத்துல உறுதி கொள்ள இல்லை, அவர் இஸ்லாமா இருக்க முடியாது. நம்ம ஃபத்வா கொடுக்கறது இல்லை, அவன் காஃபிர், இவன் காஃபிர். அல்லாஹ் இடத்துல அவன் முஸ்லிமா இல்லை. ஒருவர் நாவினால் சொல்லிவிட்டு அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இஸ்லாத்துக்கு விரோதமாக இருந்தால் அல்லாஹுடைய பார்வை இருக்கிறது. எனவே கல்புல உறுதியா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கல்பால் உறுதியாக நம்பி
நாவால் மொழிந்து உறுப்புகளால் செயல்பட வேண்டும். இதான் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வின் அர்த்தம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் லா மஅபூத இல்லல்லாஹ் அப்படின்னு ஒரு கூட்டம். லா இலாஹ இல்லல்லாஹ் லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். இந்த இதுலதான் இன்னைக்கு சமூகத்தில் முரண்படுகிறார். லா இலாஹ இல்லல்லாஹ்வை அதனுடைய அர்த்தம் என்ன? லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். உண்மையிலேயே வணங்கப்பட தகுதி உள்ளவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய உண்மை அர்த்தம். உண்மையிலேயே வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். இதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம். இன்னைக்கு போய் கேட்டு பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் ஆலிம் கிட்ட போய் கேட்டு லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு என்னங்க அர்த்தம் அரபியில சொல்லுங்க. லா மஅபூத இல்லல்லாஹ். லா மஅபூத இல்லல்லாஹ்னு சொன்னதனால் ஏற்பட்ட கோளாறு தான் இந்த ஒளிமார்களுக்கெல்லாம் சக்தி இருப்பதாக நம்புவது. லா மஅபூத இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுகிற ஒன்றுமில்லை. லா மஅபூத இல்லல்லாஹ்னா அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுகிறது ஒன்றுமில்லை அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, நீ எதையெல்லாம் வணங்குறியோ அதெல்லாம் அல்லாஹ். அதனால தான் அல்லாஹுவை வணங்குவது, அல்லாஹ்விடத்தில் கேட்பது, அல்லாஹ் உதவி செய்வது, இதை போன்றே இவருக்கு முடியுது அவருக்கு முடிகிறது என்று அவர்கள் யாரையெல்லாம் பெரியாளர் நினைத்திருக்கிறார்களோ அவர்களை நம்புகிறார். எவ்வளவு பெரிய ஒரு கை சேதம்! லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது! லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்குத்தான 23 ஆண்டு கால போராட்டம். அந்த போராட்டத்தின் விளைவுதான் நம்ம இந்த கோடியில் இருக்கிற நாமும் இந்த களிமாவை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தில் நமக்கும் அந்த களிமா கிடைத்திருக்கிறது என்றால் அதை சரியாக சொல்லணுமா இல்லையா? சரியாக சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ் என்று அப்படி சொல்கிறோமோ அன்றுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில் நாம் முஸ்லிமாக இருக்க முடியும். நாங்க யாரையும் காபிரு, முஸ்லிம் இல்ல, முஷ்ரிக் ஃபத்வா கொடுக்கிறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை. அதை ஒரு காலமும் ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு நம்ம செய்யக்கூடாது. ஆனா அதே சமயம் உங்களுடைய களிமாவை சுய பரிசோதனை செய்யுங்கள். நீங்க இப்படி சொன்னதுனால தான் ஏற்பட்டது. ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் சிறந்த உயர்ந்த மனிதர் அல்லாஹ்வுக்கு அடுத்து வைக்கப்பட்டு விட்டார். யாரு இல்ல? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட மூணாவது ஆயிட்டாங்க. லீ ஹம்ஸத்துன் உத்ஃபீ பிஹா, எங்களுக்கு 5 பேர்கள் இருக்கிறார்கள். ஒன்று அல் முஸ்தஃபா வல் முர்தல்லா வபுனாஹுமா அல் ஃபாத்திமா. ரசூலுல்லாஹ் முஸ்தபா ரசூலுல்லாஹ், அல் முர்தல்லா அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய 2 மக்கள் ஹசன் ஹுசைன், அல் ஃபாத்திமா. இந்த 5 பேரும் லீ ஹம்ஸத்துன் எங்களுக்கு இருக்கிறார். மௌலிது கிதாபுல உள்ள வரிகள் நமது ஊர்களில் சில வீடுகள்ல தலவாசல்ல எழுதி போட்டிருக்கிற வரிகள், சும்மா கற்பனையில சொல்ல. இது எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவருக்கு எப்படி சொல்ல முடிந்தது? கேட்டு பாருங்க. லீ ஹம்ஸத்துன் என்றால் அல்லாஹ்வை காணாங்க, அல்லாஹ் இல்ல. அல்லாஹ்வுக்கு கூட ஒரு நீ அல்லாஹ்வை சொல்லிட்டு அடுத்தது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாலும் அதையும் நம்ம ஏத்துக்கிற முடியாது. ஒரு பேச்சுக்கு அல்லாஹ்வையே காணோம். லீ ஹம்ஸத்துன் எங்களுக்கு 5 பேர்கள் இருக்கிறார்கள். அதனால அதுக்கு அர்த்தம் லீ எனக்கு, ஹம்ஸத்துன் 5 பேர்கள் பாதுகாப்பதற்கு இருக்கிறார்கள். அந்த 5 பேர் யார்? அல் முஸ்தஃபா வல் முர்தல்லா வபுனாஹுமா அல் ஃபாத்திமா. பாட்டா படிக்கிறோமா இல்லையா? அந்த முஸ்தஃபா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பதற்கு அவர்கள் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதின் அர்த்தம் என்ன? கேட்டு பாருங்க. நம்ம இங்க சொல்றதெல்லாம் பொது ஜனங்களே, நீங்க கொஞ்சம் உங்களுடைய ஈமான உஷார்படுத்தி கொள்ளுங்கள். யாரும் காப்பாற்ற முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு தூருக்கு உயிரோடு உயிராக, உயிரை விட மேலாக பாதுகாப்பதற்கு காத்திருந்த அபூ தாலிபுடைய நிலையே இஸ்லாத்தை விட்டு வெளியில் போய்விட்டார். லா இலாஹ யா அம்மி, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க. குல் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹாஜுல் லக, உங்களுக்கு நான் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்கிறேன். அவர் மறுத்து முஸ்லிம் அல்லாமல் காஃபிராக மரணித்து விட்டார். ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லா வகையான தியாகமும் செய்தவர் அபூ தாலிப்.
3 ஆண்டுகள் ஊர் நீக்கம் செய்யப்பட்ட பொழுதும் கூட, அவர்களுக்கு உணவு கிடைக்காத போதும் கூட, அபூ தாலிப் எவ்வளவு பெரிய மனிதர், மக்கத்து முஷ்ரிக்குகளால் உயர்ந்தவராக பார்க்கப்பட்ட மனிதர், நபிகள் நாயகத்திற்காக வேண்டி தன்னுடைய சகோதரின் மகனுடைய கருத்தை இந்த மக்கள் ஏற்க மறுக்கிற காரணத்தால் நமக்கு இப்படிப்பட்ட கதி என்றால் அதையும் நான் தாங்கிக் கொள்வேன். அந்த பெரிய மனிதர் பட்டினியோடு ரசூலுல்லாஹ்வோடு இருந்தாரா இல்லையா? கடைசி கட்டத்தில் அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல மறுத்தார். முடிந்தது, இஸ்லாத்தை விட்டே வெளியில் போய்விட்டு. ரசூலுல்லாஹ்வை அபூ தாலிபை விடவா நம்ம நேசித்து விட்டோம், அல்லது நீங்கள் நேசித்து விட்டீர்கள்? அபூ தாலிப் செய்த தியாகத்தை விடவா உங்களுடைய தியாகம்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சரியாக செயல்படுத்தவில்லை என்றால் உங்களுடைய முஹப்பத் ஒன்றுமே அல்லாஹ்விடத்துல கபூல் செய்யப்படாது. எனவே அருமையானவர்களே, சிந்தித்து பாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், எனது அருமை சகோதரர்கள், எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய இரத்த உறவுகள், நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள், நாம் மதிக்கப்படக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட கண்ணியமான்களுக்கு நாம் சொல்றோம் லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ் என்று லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அர்த்தம் சொல்லாத வரைக்கும் நம்மளுடைய ஈமானில் பலகீனம் இருக்கிறது. ஈமான் சந்தேகத்துக்குரியது. அப்படிப்பட்ட ஈமான் நிராகரிக்கப்பட்டு விடும். அப்படி சொல்வதால் தான் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் சக்தி இருப்பதாக நினைக்கிற ஒரு நிலை ஏற்படும். வஹ்தத்துல் வஜூத். அதனால தான் வஹ்தத்துல் வஜூத் அத்வேக கொள்கை. பார்ப்பதெல்லாம் இறைவன். லா மஅபூத இல்லல்லாஹ். பாருங்க, திக்ரு கூட இருக்கு. லா மஅபூத இல்லல்லாஹ், லா மஅபூத இல்லல்லாஹ். அப்படியே திக்ர். எப்படி அது திரும்ப திரும்ப சொல்றது? லா மஅபூத இல்லல்லாஹ், லா மஅபூத இல்லல்லாஹ். நாங்க வணங்குறது எல்லாமே அல்லாஹ்தான். நாங்க வணங்குறது எல்லாமே அல்லாஹ்தான். எப்படி இதை ஒரு மூமின், சொர்க்கம் போக வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மூமின் இப்படி ஈமான் கொண்டால் எப்படி அவருடைய ஈமான் சரியாக இருக்க முடியும்? அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொள்வது? காலிக்கு குல்லி ஷை வ காதிரு குல்லி ஷை வ ஆலிம் குல்லி ஷை. அல்லாஹ் யார்? இப்படி நம்முடைய லா இலாஹ இல்லல்லாஹ் அமையணும். அல்லாஹ் யார்? அனைத்தையும் படைத்தவன் அவன்தான். அனைத்தின் மீது சக்தி உள்ளவன் அவன்தான். காதிர் அவன்தான். அல்லாஹ் தான் காதிர். ஆலிமு குல்லி ஷை, அவன்தான் எல்லாத்தையும் அறிந்தவன் அவன்தான். நான் இங்கிருந்து என்னுடைய நிலையை பாருங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று பக்தாதில் அடங்கியிருக்கிற ஷேக் அப்துல் காதிர் ஜைலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு அசீஸ் அவரை இங்கிருந்து அழைக்கிறதென்றால் அவர் என்னுடைய ஹாலாத்துகளை விளங்கிக் கொள்வார் என்று யாராவது நினைத்தால் ஷிர்க், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய அர்த்தம் தெளிவில்லாமல் ஆகிவிடும். அது என்ன அர்த்தம்? ஏனென்றால் ஆலிம் குல்லி ஷை, அல்லாஹ் மட்டும்தான். எல்லாத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். அவ்வளவு தூரத்தில் இருந்து, அது மரணித்த ஒருவர் பல ஆண்டுகள் ஆன பிறகு எப்படி அவரால் அறிய முடியும்? லைஸ ஷபீஹ், அல்லாஹ் யாருக்கு ஒப்பானவன் இல்லை. லைஸ லஹு ஷரீக், அவனுக்கு எந்த கூட்டும் இல்லை. வலா யஹ்தாஜு இலா ஷை, அவன் எதன் அளவிலும் தேவை உள்ளவன் இல்லை. அப்படிப்பட்டவன் தான் அல்லாஹ். இதான் லா இலாஹ இல்லல்லாஹ். இப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கிறோமா? கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து பாருங்க. ஆலிம்களுக்கு நம்ம சொல்றது இல்லை. ஆலிம்கள் இதை கேட்பார்களா, அதை நிராகரிப்பார்களா என்று தெரியவில்லை. ஆனால் பொதுமக்களாகி நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது தஅவா, இது ஒரு அழைப்பு. இந்த மேடையில் இருந்து தவிர வேறு எங்கும் சொல்ல முடியாது நம்ம ஊரை பொறுத்தவரையில். அப்படியான இந்த மெம்பரை இதற்கென்று நாம் பயன்படுத்தாமல் வேற எதற்கு பயன்படுத்துவது? இதை சொல்லாம நான் வேற எதை சொல்லுவது? அல்லாஹ் நாளைக்கு கேட்ப. அடிக்கடி இதை பற்றி நம்முடைய சமூகத்துக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். களிமாவில் கோளாறு இருக்கிறது, உங்களுடைய களிமாவை சரி செய்து கொள்ளுங்கள். இன்று எப்படியான நம்பிக்கைகள் போய்விட்டது. ஒரு சாதாரணமா நமக்கெல்லாம் தெரிகிற ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷர். நாங்க அவர்கிட்ட கொஞ்சம் கல்வியை படிச்சிருக்கிறோம். நான் படிச்சிருக்கிறேன் அவர்கிட்ட. நீங்களும் பார்த்திருப்பீங்க அந்த மனுஷரை. மூத்தப்பனப்பர் தர்கா ஆயிட்டா இல்லையா? குப்பாவுடன் தர்கா ஆயிட்டா இல்லையா?
அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சுலூக் என்ன, அவருடைய பண்பு என்ன, அவருடைய குணம் என்ன, எப்படி நடப்பார். 7 ஆண்டுகள் அவர்களோடு இருந்து நாங்கள் படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். சரி, நல்ல பண்பாடு இருக்கலாம், நல்ல அதையெல்லாம் நாம் மரணித்தவர்களை பற்றி விமர்சிப்பதற்கு இல்லை. கண்காண நாம் பார்த்த ஒரு மனிதருக்கு குப்பாவோடு தர்க வந்து விட்டதா இல்லையா? இன்னும் கொஞ்ச காலம் நமக்கெல்லாம் பிறகு எப்படி ஆகும் யோசித்துப்பார். சரி, அதை விடுங்க. நமக்கெல்லாம் தெரிய நம்ம சிறு வயசுல பார்க்கக்கூடிய ஒரு மனிதர், எங்கிருந்தோ வந்த மனிதர், அதுக்கு பிறகு வீட்டுல இல்ல ஒரு படியில உட்கார்ந்துகிட்டே இருந்தார். ரொம்ப நாளா உட்கார்ந்துட்டு இருப்பார். தொழுகையும் இல்லை, ஒண்ணும் இல்லை, மீசை கத்தரிக்கிறதும் இல்லை. இதெல்லாம் மீசை கத்தரிக்கிறது என்பது ஒரு மூமின் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. சாதாரண இந்த சுன்னத்தை கூட பின்பற்றவர். குளிக்கிறது, சுத்தமா இருக்கிறது சுன்னத்துக்களில் ஒன்று. ஒரு மூமின் இருக்கும் இடம், உடுக்கும் ஆடை, அவனுடைய உடல் 3 சுத்தமா இருக்கணும். ஒரு மூமின் அவனுடைய உடல், உடை, இருக்கும் இடம் 3 சுத்தமா இருக்கும். இது மூமினுடைய பண்பாடு. எங்க அந்த பண்பாடு? குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு தெரியாது. மரணித்தவர்களை விமர்சிக்க கூடாது என்கிற அச்சமும் எங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. சமூகத்தில் அவர்களை எல்லாம் உயர்வா கொண்டு அல்லாஹ்வுக்கு அடுத்தது ஒருவராக சொல்லுகிற பொழுது அதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதை கேட்டுட்டு இருக்க முடியவில்லை. அது எப்படி அவர் மகானாக மாறினார்? குளிக்காம இருந்தா, முடிய மீசைகளை கத்தரிக்கவில்லை, மீசையும் தாடி ஒண்ணு போல இருக்கும். இதெல்லாம் கண்ணால பார்க்காம சொல்லல, பார்த்து கொண்டிருந்தோம். அந்த பகுதியில் நாங்கள் சென்று கொண்டு வர எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சென்று கொண்டோம். மரணித்து விட்டார். அவர் யாராயிட்டார் தெரியுமா? அவுலியாவாயிட்டார். ஆரிஃபு பில்லா. ஆரிஃபு பில்லாண்டா என்ன அர்த்தம்? இந்த அர்த்தம் தெரியாமலே சொல்றது. அதை சில ஆலிம்களும் சொல்றது. எப்படி இந்த கத்தஸல்லாஹு சிர்ரவுல் அஸீஸ் நம்ம சொல்றது இல்ல. அதனால அதுக்கு என்னமோ பெரிய கையில அப்படின்னு முத்தம் கொடுத்ததுனால நிறைய பேருக்கு அதுக்கு என்னமோ பெரிய அர்த்தம். ஒண்ணு இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? கத்தஸல்லாஹு சிர்ரவுல் அஸீஸ். அல்லாஹ் அவருக்கு துஆ செய்றோம். அப்துல் காதிர் ஜெயிலானி, அல்லாஹ் அவருடைய ரூஹை, அவரை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவானாக. துஆ ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக. ஒரு துஆ. ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவ்வளவு பெரிய ஹித்மத் செஞ்சிருக்கிறாங்க. இது மாதிரி பித்அத்தெல்லாம் அவர்கள் மேடைகள்ல மெம்பர்ல நின்று கண்டித்திருக்கிறார்கள். அனாச்சாரம் செய்யக்கூடிய ஆலிம்களே என்று அழைத்திருக்கிறார். அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் மொழிபெயர்த்து சொன்னா சொல்லி இருக்கிறோம் ஏற்கனவே. ஆனால் நம்ம திரும்ப திரும்ப சொல்வதற்கு அசிங்கமாக இருக்கிறது என்று சொல்ல இல்லை. அட மடையர்களே என்றெல்லாம் சொல்லி இருக்கிறோம். நம்ம அப்படி அதையெல்லாம் தவிர்த்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். எப்படி? பிதஅத் செய்யக்கூடிய மடையர்களை, கற்று தேர்ந்து பணக்காரர்களுக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கக்கூடிய துனியாவுக்காக வேண்டி வாழுகிற ஆலிம்களே என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு துஆ செய்யக்கூடாதா? அப்படி ஒரு துஆ. அது என்னமோ பெருசாகி, அது என்னமோ ரஹ்மத்து அப்படியே ஒரு முத்தனம் மாதிரி நம்ம அதை பயன்படுத்துறது இல்லைல்ல. நம்ம கிட்ட உள்ள கோளர். ஒரு முன் சென்றவர்களுக்கு ஒரு துஆ செய்யறதுல நமக்கு என்ன கஞ்சத்தனம்? துஆ செய்யறோம். நம்ம அவருக்கு அவருடைய உயிரை அல்லாஹ் சிறப்பாக்கி விட்டான்னு சொல்ல இல்ல, சிறப்பாக்கு அப்படின்னு அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறோம், துஆ செய்யறோம், அவ்வளவுதான். நம்ம கிட்ட உள்ள கோளாறு அதை விட்டது, மற்றவர்கள்ட்ட உள்ள கோளாறு அதற்கு என்னமோ பெரிய அர்த்தம் சொல்ற மாதிரி. சரி, ஆரிஃபு பில்லாண்டு குளிக்காத, தொழுகை இல்லாத கேட்டா மக்கால போய் எப்ப தொழுவாரு? மக்கா வக்து நம்ம வக்து ஒன்னா? வக்து வேற தானே. 4 வேண்டாம் ஒன்னா இருக்கலாம். அங்கேயும் யௌமுல் ஜும்மா, இங்கேயும் யௌமுல் ஜும்மாவா இருக்கலாம். ஆனா வக்து ஒரே வக்து. இங்க லொஹர் தொழுவும் போது எங்கப்பா ஆளை காணோம்? மக்கால போய் மக்கால அது லொஹரா? மக்கால நம்ம இங்க லொஹர் தொழும் போது லொஹரா? நம்ம இங்க அசுறு தொழும் போது இங்க அசுருடைய நேரம் பார்த்தீங்கன்னா ஆளை காணோமா? மக்கால போய் அந்த காலத்துல பெரிய பெரிய சில இந்த சாயப்பாலாம் அப்படித்தான் போய் தொழுதுட்டு வந்துருவாங்க. எங்கேயோ போய் தொழுவோம். மஜிது பேர் மஹமூது மஜிது. அவங்களுடைய உருஸ் ரபியுல் அவ்வல்ல நடக்கும். அவருடைய கந்தூரியில சொல்லுவாங்க மஜிது அவர் தண்ணியா போயிருவார், நிர்வாணமா இருப்பார். சாயப்பா போகும்போது மட்டும் எடுத்து வேஷ்டியை உடுத்துக்குருவாங்க. ஏன்னா சாயப்பாவை மட்டும்தான் மனுஷனா தெரியுது. மார்க்கத்தில் அப்படி ஏதாவது இருக்குதா? மிருகங்கள்கிட்ட போய் நிர்வாணமா நிக்கலான்னு இருக்குதா?
முதல்ல நீங்க எழுதின வரலாறுல இதே போல அரபியில எழுதிட்டா போதாது. அரபியில எழுதி இருக்கிறாங்க, உங்களுடைய அரபு திறமை சரிதான், ஆனால் அது ஷரியாவுக்கு முரணா இருக்குதே. இதை சொல்லாம எப்படி இருக்க முடியும்? இதை சுட்டி காட்டாமல் எப்படி ஒரு ஆலிமாக, ஒரு மக்களுக்கு தாவா பண்ணக்கூடியவராக ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? ஏன் அதை சொல்ல மறுக்கிறீர்கள்? மக்களுக்காக வேண்டி இவைகளை நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். எனவே நம்மை படைத்த ரப்பு பிரப்பிக்கல் கரீம் அல்லதி ஹலக்கக ஃபஸவ்வாக ஃபஅதலக பிஐ சூரத்தின் மாஷாரக. இதுதான் அல்லாஹ். யார் என்னை படைத்தானோ அவன்தான் அல்லாஹ். யாருக்கு படைக்கும் ஆற்றல் இருக்கிறதோ அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். படைக்கிறது அல்லான்னு ஒத்துக்கிட்டா வணக்கம் அல்லாவுக்கு மட்டும்தானே இருக்கணும். யார் என்னை படைத்தானோ அவனை மட்டும்தான் நான் வணங்குவேன் என்று வருகிற பொழுது வணக்கம் எல்லாம் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும். துவா என்கிற வணக்கம் ஏன் அல்லாவை விட்டு வெளியில வருகிறது? அப்ப அல்லாஹ்வை காலிக்கு நம்ப இல்லையா என்கிற கேள்விகள் வருகிறது. எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அழுத்தமாக சொல்லிவிட்டால் அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. மட்டுமல்ல, எந்த ஆற்றலும் யாருக்கும் இல்லை. எந்த நபியாக இருந்தாலும் சரி, எந்த ஒளியாக இருந்தாலும் சரி, எந்த ஷஹீதாக இருந்தாலும் சரி, எந்த மகானாக இருந்தாலும் சரி, எந்த அப்பாவா இருந்தாலும் சரி, எந்த மஜ்தூபா இருந்தாலும் சரி, எந்த ஷேഖா இருந்தாலும் சரி, யாருக்கும் சிறிய அளவு கூட அல்லாஹுடைய ஆற்றலில் எந்த பங்கும் கிடையாது. இப்படி நம்புவதுதான் ஒரு முஸ்லிம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை மெய்யாக நம்பியவதாக கருதப்படுவார். எனவே தரீகாக்கள் என்கிற பெயரால், அதே போன்று சூஃபிசம் என்கிற பெயரால் இந்த மாதிரியான நிலையில இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது நமது ஊரிலே என்பது வேதனையான விஷயம். நம்ம ஊரு பெரியவர்களை நாம் குறை சொல்லவில்லை, அவருடைய கல்வியெல்லாம் குறைத்து மதிப்பிடையில. ஆனால் நமக்கு கிடைத்த அக்கீதா ஆரம்ப காலத்துல எப்பொழுது இந்த ஊர்ல இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டதோ, எகிப்து நாட்டிலிருந்து இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்படுகிற அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தில் ஷியாவுடைய சிந்தனையோடு அந்த அக்கீதா இந்த உலமாக்களுக்கு கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். திறமையான உலமாக்கள். அவருடைய இல்மு சாதாரணமானது அல்ல, அவருடைய அரபு ஞானம் சாதாரணமானதல்ல, அவர்களுடைய எல்லா வகையிலும் திறமையானவர்கள். ஆனா கிடைத்த அக்கீதா ஷியா கொள்கை, அதோடு கலந்த அந்த அக்கீதாவும் கிடைத்தது. அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நல்லது என்று சொல்லி தந்தார். அப்போ முன் சென்றவர்களுடைய நிலை நல்ல மன்னிப்பான், அதுக்குள்ள நமக்கு அதிகாரம் இல்லை, அவர்களுக்கு தெரியும். இன்று அப்படி அல்ல, எல்லா கிதாபுகளும் தெளிவாக இருக்கிறது. படித்து பாருங்க. அதுகளை படித்து பார்க்கிற பொழுது நம்ம எங்க கோளாறு பண்ணியிருக்கிறோம், நம்முடைய முன்னோர்கள் எங்க கோளாறு பண்ணியிருக்கிறார்கள், அவர்களுக்கு அறியாம கிடைச்சிருக்குது என்பதை தெரிந்து கொள்வோம். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் அனைவர்களையும் சேர்த்தல்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பான சகோதரர்களே, நமது ஊரை பொறுத்தவரையில ஷாஃபி மதுஹப், எகிப்திலிருந்து இஸ்லாம் இப்படி வந்ததுனால மதுஹப் என்கிற ஃபிக்ஹ் மசாயில்களை ஷாஃபி மதுஹபுடைய அடிப்படையில் வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டார்கள். அகீதாவை பொறுத்தவரையில் அஷாரியா, நம்மள அஷாயிரான்னு சொல்லுவாங்க. அஷாயிரா இன்னைக்கு போய் கேட்டு பாருங்க அந்த ஆலிம்கள்ட்ட, என்ன அகீதான்னா அஷாயிரா அல்லது அஷாரியாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஷாரி யாரு என்று சொன்னால் அபுல் ஹசன் அலி இப்னு இஸ்மாயில் அல் அஷாரி. அபு மூசல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபியினுடைய பிள்ளை, அப்படியே அந்த தொடரில் வரக்கூடியவங்க தான். யமன் தேசத்தை சார்ந்தவங்க அபுல் ஹசன் அலி இப்னு இஸ்மாயில் அல் அஷாரி. அவர்கள் உருவாக்கின கொள்கை தான் அஷாரியா என்று சொல்லுகிற கொள்கை. இந்த அபுல் ஹசன் அல் அஷாரி, உலமாக்களுக்காக வேண்டி இதை சொல்லுகிறேன், மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லை எனக்கு தெரியல, உலமாக்களுக்காக வேண்டி சொல்லுகிறேன். உலமாக்களை நல்ல இதை தெளிவா புரிஞ்சு போய் கித்தாபுகளை பாருங்க. அபுல் ஹசன் அலி இப்னு இஸ்மாயில் அல் அஷாரி என்று சொல்லக்கூடியவங்களுக்கு 3 நிலை இருக்கிறது. 3 நிலை. முதல்ல முஅத்தஸிலாவா இருந்தாங்க, முஅத்தஸிலா கொள்கையை ஏற்றிருந்தாங்க. அபு அலி ஜுப்பாயி என்று சொல்லக்கூடிய கொள்கை அகீதா கிதாபுல அவர்களும் படித்திருப்பார்கள், மறுக்க முடியாது.
ஒரு நாள் ஜும்மா தொழுகைக்கு வந்து எல்லா மக்களுக்கு முன்னாடி சட்டைக்கு மேல சட்டையை போட்டுட்டு வந்து எல்லா மக்களுக்கு முன்னாடி சொன்னாங்க, அஹ்லஉ சியாபி, என்னுடைய ஆடையை கலட்டுகிறேன் அப்படின்னு கலட்டி போட்டுட்டு, இதே மாதிரி இந்த அபு அலியுல் ஜுப்பாயுடைய கொள்கையிலிருந்து நானும் கலண்டு கொண்டேன் அப்படின்னு மக்களுக்கு முன்னாடி பகிரங்கமா முஅத்தஸிலா கொள்கையிலிருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்றாங்க. அடுத்தது கொஞ்ச நாள் சென்று அப்படியே அவங்க குல்லாபி என்கிற கொள்கையை பின்பற்றி கொண்டது. குல்லாபி தான் இன்னைக்கு இவங்கள்ட்ட இருக்கிற அஷாரியாக்கள். இந்த உலமாக்கள் நம்ம ஊர்ல தர்கா வழிபாடு, தரீகா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, இவர்களுடைய குல்லாபி. இந்த குல்லாபி கொள்கையில இருந்தவர்கள் அதற்கு பிறகு அதுவும் தவறு, குல்லாபின்னா தவீலாத் பண்ணுவாங்க. அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை, பண்புகளை வேற யாரு வியாக்கியானங்கள், அல்லாஹ்வுடைய கையிண்டா கை இல்லை, அது சக்தி, அல்லாஹ் அரிசில இருந்து முதல் வானத்துக்கு இறங்கினா இறங்குறது இல்லை, அது ரஹ்மத்து, இப்படின்னு தவீலாத் வியாக்கியானம் கொடுப்பாங்க. இந்த கொள்கைக்கு குல்லாபிம்பாங்க. இந்த கொள்கையை இவர் அபுல் ஹசன் அப்படிங்கக்கூடிய அல் அஷாரி ஏற்றிருந்தார். அதற்கு பிறகு இதுவரைக்கும் சரி, அவங்களும் அதைத்தான் இன்னைக்கு செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. கடைசியில அவர்கள் தங்களுடைய கொள்கை தவறு என்பதை புரிந்து மூன்றாவது ஒரு நிலை, அல் இனாபத்து அல் இபானத்து அல் இபானத்து அன் உசூலி தியானத்தி அப்படின்னு ஒரு கிதாப், அல் இபானத்து அன் உசூலி தியானத்தி என்கிற ஒரு கிதாப் இவங்க எழுதின கிதாப். அதுல தன்னுடைய கொள்கை தவறான கொள்கைகளை சுட்டி காமித்து குல்லாபி கொள்கையிலிருந்து வெளியாகி அவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்து கொள்கையை சரியான கொள்கையாக எடுத்துக்கொண்டார்கள். எனவே அவர்கள் மூன்றாவது ஒரு நிலைதான் இந்த தர்கா வழிபாடுகளை எல்லாம் விட்டு ஒதுங்கி கொண்டார்கள். அந்த இடத்தில் தான் இவர்கள் ஏற்றுக்கொள்ள, இவங்களுக்கு கிடைச்ச வரைக்கும் அதுக்கு தான் குல்லாபி கொள்கையோட முடிஞ்சு போச்சு. மூன்றாவது ஒரு நிலை இருக்குத, அந்த கித்தாபு இவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதைத்தான் நம்ம அந்த உலமாக்கள்கிட்ட சொல்றோம். அந்த கித்தாப அல் இபானத்து என்கிற கித்தாபை முதல்ல படிச்சு பாருங்க. நீங்க அஷாரின்னு சொல்லவே மாட்டீங்க, அல்லது அஷாரியுடைய கொள்கை எடுத்துக்கிறீங்க. ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கும். அவர் சொல்றது சரின்னு நீங்க உண்மையான அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துக்கு வந்துருவீங்க. இல்லைன்னா இன்னைக்கு அஷாரின்னு சொல்றத விட்டுருவீங்க. ஆஹா, இவர் வழிகாடர் தான், இவர் வஹாபிசம். அப்படி வஹாபிசங்கிறது என்னமோ இப்ப அப்துல் வஹாபு முஹம்மது இப்னு அப்துல் வஹாபுடைய கொள்கை நினைச்சிருக்கு. இல்லை, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்தி சஹாபாக்களுடைய கொள்கை. அதைத்தான் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் வலியுறுத்தினார்கள். அவர்களுக்கு பிறகு வந்தவர்களும் அதைத்தான் சொன்னாங்க. அதைத்தான் அவங்க தெளிவுபடுத்தி சொன்னாங்க, அவ்வளவுதான். ஆனால் இதைத்தான் அல் இபானாவில் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கிறார். அப்போ மூணாவது நிலை வேண்டாம், இந்த உலமாக்கள்கிட்ட கேளுங்க. அப்படி ஒரு கிதாப் ஒண்ணு இபானான்னு இருக்குதாமா, இதை கேட்ட ஆலிம்களை அப்படி ஒரு கிதாப் இருக்கான்னு போய் பாருங்க. நெட்ல போய் பார்த்தாலும் அந்த கிதாபு கிடைக்கும். கூட பார்த்தேன், இந்த நெட்ல கிதாப் இருக்கான்னு பார்த்தா இருக்குது, அந்த கிதாப் இருக்குது. அந்த ஒசூலு தியானம் அடிச்சு பார்த்தீங்கன்னா கிதாப் வந்துடும். அதை படிச்சு பாருங்க, அந்த கிதாபில் இருக்கிறது. நீங்க எல்லாம் நல்லா வாசிக்கக்கூடியவர்கள் தான், உங்களுக்கு அந்த திறமை இருக்குது, எனக்கு தெரியும். ஆனால் இதை அவருடைய இன்னொரு நிலையில உள்ள கிதாபை படிங்க. அந்த கிதாபு இந்த உலமாக்களுக்கு உண்மையிலேயே கிடைத்திருந்து ஹக்கை விளங்க வேண்டும் என்கிற நிலையில் இந்த உலமாக்கள் இருந்திருந்தால் சரியான கொள்கையை சொல்லி இருப்பார். அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது நம்ம தெரிவிக்கிறோம், நீங்க இப்ப இருக்கக்கூடிய இளம் உலமாக்கள் அந்த கிதாப், இப்போலாம் நிறைய கிதாபுகள்லாம் லேசா கிடைச்சு போகுது. ஹஜ்ஜுக்கு போனா போய் அங்க உள்ள மக்தபாக்களை இப்படி ஒரு கிதாப் இருக்கான்னு பாருங்க. சவுதியே நிறைய வெளியிட்டு இருக்கு. ஆனா ஒரு அறிஞர்கிட்ட இப்படி பேசினேன், இப்படி ஒரு கிதாப் இருக்குது படிச்சு பாருங்க. என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? அந்த கிதாபு பிற்காலத்துல எவனோ வஹாபி எழுதிட்டு அவருடைய பேரை சொல்லிட்டான்னா. என்ன சொல்றது? இப்படி சொன்னா என்ன சொல்றது? அவர்கள் இந்த கித்தாபு அவரோடதான் என்று யாரெல்லாம் ஏத்துக்கிட்டாங்கன்னு ஒரு பட்டியலே இருக்கிறது. அவ்வளவு ஆலிம்களையும் போய்ங்கிறீங்களா? அவ்வளவு இமாம்களையும். எனவே அந்த கித்தாபை முதல்ல படிங்க. நீங்க இருக்கிற தர்கா வழிபாடு, இப்படிப்பட்ட அப்துல் காரியர் எங்க கொண்டு வந்து வைக்கிறது, அந்த அப்பா இப்ப அப்பா நேத்து மூத்தா போன ஒரு அவுலியாவா போறது, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிடும். நம்ம எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இஸ்லாமியர்களாக மரணித்து நாளை மறுமையில சொர்க்கத்தில் அனைவர்களும் ரசூலுல்லாவோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த நீயத்தும் அந்த முஹப்பத்தையும் நாம் அனைவர்களும் வைத்திருக்கிறோம். அதற்கான ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உஷாராக இருங்க. கலிமாவை நமக்கு எந்தவித கஷ்டம் இல்லாம கிடைச்சிருக்குது. அதை சரியா பாதுகாத்து நாளை மறுமையில அல்லாஹுடைய சன்னிதானத்தில் முஸ்லிம்களாக
நிற்பதற்கு அல்லாஹ் அனைவர்களுக்கும் அந்த தௌஃபீக்கை தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.